தந்திர மனமுள்ள ஒரு ஸ்திரீ. அப்பொழுது இதோ வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த தந்திர மனமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள். அவள் வாயாடியும் அடங்காதவளுமானவள். அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை. சில வேளை வெளியில் இருப்பாள், சில வேளை வீதியில் இருப்பாள், சந்துகள் தோறும் பதிவிருப்பாள். புத்தியின வாலிபனை மயக்குகிற ஸ்திரீ ஒரு வேசியோ அல்லது ஒரு பரஸ்திரியோ அல்ல. இவள் திருமணமான ஒரு ஸ்திரீ. இவளை வேசி என்று யாரும் சொல்ல முடியாது. இவளுக்கு புருஷன் இருக்கிறான். ஆகையினால் வெளிப்பார்வைக்கு இவள் ஒரு திருமணமான ஸ்திரீயைப் போலவே இருக்கிறாள். ஆனால் இவளுடைய உள்ளத்திலோ பரஸ்திரியின் சுபாவம் நிரம்பி இருக்கிறது. இவள் வேசியின் ஆடை ஆபரணம் தரித்திருக்கிறாள். இவள் அதிக தந்திர மனமுள்ள ஒரு ஸ்திரீ. இவள் இருக்கும் வீட்டு வழியாய் புத்தியின வாலிபன் நடந்து போகிறான். இவளோ தந்திர மனமுள்ள ஒரு ஸ்திரீ. வாலிபர்களை மயக்கும் வித்தைகள் எல்லாவற்றையும் இவள் அறிந்து வைத்திருக்கிறாள். தன்னுடைய மாம்சத்தின் இச்சைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இவளுடைய விருப்பம். இவளுடைய இருதயம் அசுத்தமானது. எல்லா விதமான தீய சுபாவங்களும் இவளிடத்தில் காணப்படுகிறது. இவள் வாயாடியும் அடங்காதவளுமானவள். இவளுடைய கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை. தந்திர மனமுள்ள ஸ்திரீ இச்சக வார்த்தைகளை பேசுகிறாள். சாதுரியமாய் பேசி தன்னுடைய இச்சையை நிறைவேற்றுகிறாள். இவளிடத்தில் ஆணவமும் கர்வமும் தலைக்கணமும் இருக்கிறது. இவளுக்கு யாரும் ஆலோசனை சொல்ல முடியாது. யாருடைய ஆலோசனையையும் கேட்க மாட்டாள். இவளுக்கு ஒரு புருஷன் இருக்கிறான். இவளுடைய வேசித்தனம் அவனுக்கும் தெரியாது. அவளுடைய பெற்றோரோ குடும்பத்தாரோ இவளுக்கு நல்ல ஆலோசனைகளை சொன்னாலும் இவள் அவற்றுக்கு செவி கொடுக்க மாட்டாள். இவள் பேலியாளின் மகளாய் இருக்கிறாள். இவளுடைய கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை. சில வேளை வெளியில் இருப்பாள், சில வேளை வீதியில் இருப்பாள், சந்துகள் தோறும் பதிவிருப்பாள். நேரத்திற்கு நேரம் தன்னுடைய சிநேகிதிகளை மாற்றிக்கொள்வாள். வீட்டு வேலை எதையும் சரியாக கவனிக்க மாட்டாள். வீட்டை தவிர மற்ற எல்லா இடங்களுக்கும் சுற்றி அலைந்து கொண்டிருப்பாள். காட்டு மிருகங்கள் தன்னுடைய இறைக்காக பதிவிருப்பது போல இவளும் சந்துகள் தோறும் வாலிபர்களுக்காக பதிவிருக்கிறாள். அவள் இருக்கும் சந்துக்கடுத்த தெரு என்னும் வாக்கியத்திற்கு வேசி வாலிபருக்காக ஒவ்வொரு தெருவின் மூலையிலும் காத்து கொண்டிருப்பாள் என்பது பொருளாகும். அவளுக்கு ஒவ்வொரு தெருவிலும் வீடு உள்ளது என்பது இதன் பொருள் அல்ல. வேசிகள் தங்களை மற்றவர்களுக்கு வேசியாக வெளிப்படும் விதத்தில் அதற்குரிய ஆடை ஆபரணங்களை அணிந்திருப்பார்கள். யூதாவின் காலத்தில் இருந்த வேசியை பற்றி ஆதியாகமம் 38:14 முதல் 19 வரை உள்ள வசனங்களில் கூறப்பட்டிருக்கிறது. யூதாவின் நாட்களைப் போலவே சாலமோனின் நாட்களிலும் வேசிகள் விசேஷித்த ஆடை ஆபரணங்களை அணிந்திருந்தார்கள். வேசிகளை பற்றிய செய்தி. வேசிகள் தனக்குரிய ஆடை ஆபரணங்களை தரித்து தந்திரமுள்ளவளாக இருப்பாள். அவள் வாயாடியும் அடங்காதவளும் ஆனவள். அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை. சில வேளை வெளியில் இருப்பாள், சில வேளை வீதியில் இருப்பாள், சந்துக்கள் தோறும் பதிவிருப்பாள். முகம் நாணமாட்டாள். ஆசை வார்த்தைகளை பேசுவாள். வஞ்சிக்கும் இருதயம் உள்ளவள். பொய் கூறுவாள். வாலிபரை மயக்கி ஏமாற்றுகிறவள்.